ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ இது வந்து நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்துருந்த நோட்டிஃபிகேஷன். இது வந்து 24th ஏப்ரல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி இந்த போஸ்ட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 24th ஏப்ரல்லேருந்து மே 15ஆம் தேதிக்குள்ளார முடியுது. அண்ட் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து நீங்கள் 16th மேக்குள்ளார பண்ணி முடிச்சிடணும். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் எதனா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 20ஆம் தேதி மேலேருந்து 21ஆம் தேதி மே, அதாவது 2 days உங்களுக்கு டைம் தராங்க. அதுக்குள்ளார முடிச்சிடணும். அண்ட் இதோட சிபிடி எக்ஸாம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட் இந்த மிட் பீரியடில் எதனா ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே காட்டியிருக்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மொத்தமாக டோட்டல் வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 731 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான பிடபிள்யூபிடி கேட்டகரிஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கான ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 30க்குள்ளார இருக்கணும். அண்ட் கிரேட் டிக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27க்குள்ளார இருக்கணும். பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. ஆனால் விமன் கேண்டிடேட்ஸ்க்கும் எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் எக்ஸ் சர்வீஸ்மெண்ட்லாம் வந்து எந்த ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதில் எதனா நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்ஷன் சார்ஜஸாக 200 வாங்குவாங்க. அதே மாதிரி செகண்ட் டைம் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து 500 rupees கேட்பாங்க. ஸோ இந்த பேஜில் வந்து எந்தெந்த ரீஜனல் ஆஃபீஸ்க்கு வந்து எங்கெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க வித் கோடோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சதர்ன் ரீஜனில் வரோம். ஸோ சதர்ன் ரீஜனில் வந்து ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா இந்த 4 ஸ்டேட்டுமே வந்து உள்ளார வருது. ஸோ இந்த 4 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸை வந்து வித் கோடோட கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது 3 ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. 3 எக்ஸாம் சென்டர் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. அதில் அதுக்கேற்றாப்புல உங்களோட ப்ரையாரிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து அலோகேட் ஆகும். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இந்த சப்ஜெக்டில் தான் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 200 அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸும் வந்து 200க்கு தராங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ பார்ட் 1 வந்து 30 மினிட்ஸும் அண்ட் பார்ட் 2 30 மினிட்ஸும், பார்ட் 3 மட்டும் 60 மினிட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்குமான டைமிங்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு என்ன டைமிங்னா 2 hours and 40 minutes வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ கொஷின் பேப்பர் வந்து மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்கும். அண்ட் கொஷின் பேப்பரில் லாங்குவேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டும் இருக்கும். அண்ட் இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு, அதாவது 1/4 தட் இஸ் 0.25 மார்க் வந்து ராங் ஆன்சருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பேஜில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கும் வந்து என்ன மாதிரியான டாபிக்ஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இங்கே சிலபஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே தாராளமாக போதுமானது. அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் டெஸ்ட். ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டி அண்ட் சி இது ரெண்டுத்துக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்கில் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுத்துலேயுமே இருக்குது. டைம் டியூரேஷன் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் டிக்கு 50 மினிட்ஸும் ஹிந்திக்கு வந்து 65 மினிட்ஸும், அதே ஸ்டெனோகிராஃபர் சி இங்கிலீஷ்க்கு வந்து 40 மினிட்ஸ், ஹிந்திக்கு வந்து 55 மினிட்ஸ். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெனோகிராஃபர் டெஸ்ட்டு வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹிந்தி லாங்குவேஜ் தான் தெரியும் அப்படின்னா ஹிந்தி நீங்கள் வந்து எழுதிடுவீங்க. பட் இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபியும் வந்து கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ் எழுதிடுவீங்க, ஹிந்தி தெரியலனா ஹிந்தியும் நம்ம கற்றுக்கணும். அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெண்டுத்துலேயுமே அவங்க வந்து வெல் வேர்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த எஸ்எஸ்சி அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி முடிக்கணும். இன்கேஸ் நீங்கள் நியூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதில் வர டீட்டெயில்ஸ் வச்சு தான் நீங்கள் அடுத்து லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக ஒரு 80 பேஜ் கிட்டே இருக்குங்க. இந்த 80 பேஜ்லையுமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன அந்த டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஃபர்தராக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் கேட்பாங்க. அதுக்கு என்ன கொடுக்கணும்னா, நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கோடு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அந்த கோடை நீங்கள் அதில் இன்புட்டாக கொடுக்கணும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதோட ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மைல் ரன். ஸோ இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப மேண்டட்ரியான விஷயம். இதுக்கு 10 மினிட்ஸ் தான் டைமு. அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளார அந்த 1 மைல் ரன்னை வந்து முடிக்கணும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மீட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் வேக்கன்சிஸ் உள்ளது. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.